ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் கோல்டு இது மூணோட ஒரு வீக்லி அப்டேட் வந்து ஒரு சின்ன கிளான்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோல்டு பார்த்துக்கலாம். கோல்டு லாஸ்ட் வீக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண மாதிரி தான் கோல்டு வந்து போயிட்டு இருந்தது. கோல்டு வந்து நல்ல ஒரு பேரிஷ் மூமெண்டம் நல்லா அங்கே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏரியா ஃபுல்லாகவே லாஸ்ட் வீக்கு நம்ம பண்ணது மார்க்கெட் வந்து வேரியஸ் தான் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அதே போல் மார்க்கெட் வந்து நல்ல வேரியஸ் மூமெண்டம் தான் கொடுத்தது. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மார்க்கெட் திரும்பவும் இந்த பேரிஸ், அதாவது வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறது, இது கண்டினியூஷன் ஆகுமா இல்லை ஆகாதா, இல்லை டே ட்ரேடில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன அனலைசிஸ் பார்த்துட்டு அடுத்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துக்குவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ரேடிங் பேஸ்டான எல்லா ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்டு எஸ்எம்சி ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாமே வந்து வீடியோஸ் வந்து நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு எது ஓகேவாக இருக்கோ, எனக்கு எது ஓகேவாக தோணுச்சோ அந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நம்மளோட இதில் சேனலில் நான் வீடியோவை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணி பயன்பெற்று கொள்ளலாம். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்டை வந்து பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2920 ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ செகண்ட் வந்து 2898 ஒரு செகண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அடுத்து வந்து நமக்கு மிட் வேல்யூவாக இந்த வேல்யூ இருக்குது. இது ஏன் மிட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. ஓகேவா, நான் எடுத்துக்கிட்ட டைம் ஃப்ரேம் வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேமு. இந்த 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு பெரிய சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. மார்க்கெட் நல்லா புல்லிஷில் தான் போயிட்டு இருந்தது. ஓகேங்களா, மார்க்கெட் புல்லிஷில் போயிட்டு இப்போது திரும்ப வந்து கீழே வந்து பேரிஸில் வந்து இப்போ லாஸ்ட் 1 வீக்காக வந்து ஒரு 1.5 வீக்காக வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் மாறிட்டு இருந்தது. இந்த டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறது எங்கே அப்படின்னா, இந்த லெவலில் தான் கொடுத்துருக்கு. அதாவது 2876 வந்து மார்க்கெட் வந்து கீழே ஒரு பெரிய டைம், அதாவது 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. ஓகேவா, இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததும் மார்க்கெட் என்ன பண்ணுன்னா, மார்க்கெட் நான் என்ன கீழே போகிறதுக்காக ரெடியாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ அது எப்போ போகும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். எப்போ போகும் அப்படின்னா, மார்க்கெட் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு ஃபேர்வேலி கேப்பை நோக்கியோ இல்லை இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்கை நோக்கியோ மார்க்கெட் வந்து திரும்பவும் ஒரு புல் பேக் கொடுக்கும். இந்த புல் பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், புல் பேக் ஆகிறதுக்காக நமக்கு இந்த இடத்துல கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஓகேவா, இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. பார்த்தாவே தெரியுது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாலிடான கேண்டில், நல்ல ஒரு புல் பேக் கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த புல் பேக் கேண்டில் தான் நமக்கு இப்போது ஒரு 2 or 3 டேஸ்க்கு வந்து 2 or 3 டேஸ்க்கு சொல்ல முடியாது, ஒரு 2 டேஸ், ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு இந்த புல் பேக்கோட ப்ரெஷர் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது வரைக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டில் இப்போ வந்து கரண்ட்டாக ரன் ஆகிட்டு வந்து 2858 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ 2876 வரைக்கும் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து கீழே திரும்புறதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி திரும்பிச்சுன்னா இந்த ஆர்டர் பிளாக், இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் பிரேக்கர் இருக்குது. ஓகேவா, இந்த ஆர்டர் பிளாக் பிரேக்கரில் மார்க்கெட்டை வந்து திரும்ப சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் புல் பேக் ஆகிட்டு திரும்ப இந்த ஃபேர்வேலி கேப்பை நோக்கி மார்க்கெட் வரதுக்காக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்தே புல் பேக் ஆகிட்டு எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா 2900 வரைக்கும், 2900 வரைக்கும் மார்க்கெட் வந்து நமக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, டே ட்ரேடிங்கில் நம்ம பையிங்கான ஆப்ஷன்ஸை பார்க்குறது கொஞ்சம் நல்லது. ஓகேவா, லோவர் டைம் ஃப்ரேமில் பையிங்கான ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இதில் பை வந்து நம்ம எங்கே வந்து செல்லு பார்க்கலாம் அப்படின்னா, இதுக்கப்புறம் எங்கே செல்லு பார்க்கலாம் அப்படின்னா, லோவர் டைம் ஃப்ரேமில் சொல்கிறது, நமக்கு மேஜராக இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தோடனே ஒரு புல் பேக் எடுப்போம். அப்போ இந்த இங்கே இருக்கிற மேஜர் ஃபேர் வேல்யூ கேப் இங்கே தான் இருக்குது. 2904 நமக்கு அங்கேருந்து ஒரு செல் ப்ரொஜெக்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து கோல்டோட இப்போதைக்கு இருக்கிற சினாரியோ. நம்ம கோல்டில் டிஎக்ஸ்ஒயும் பார்த்தாச்சு. டிஎக்ஸ்ஒயில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஏன் டிஎக்ஸ்ஒய் வந்து நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த டிஎக்ஸ்ஒயும் கோல்டும் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும், பேரலாக போகாது. இப்போ என்ன பண்ணணும், இப்போ கோல்டு வந்து எப்படி சொல்லிச்சு, கோல்டு வந்து டவுனில் வந்து நமக்கு வந்துகிட்டு இருந்தது. இது பாருங்கள் நமக்கு அப்பில் போயிட்டுருக்கு. ஓகேவா, ஸோ இது அப்பில் போயிட்டுருக்கு.
அதே மாரி தான். நம்ம 2மே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டுருக்கும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன இத கோல்டுக்கு வந்து இத எடுத்துக்கலாம். இப்ப என்னாச்சுன்னா, இந்த ட்ரெண்ட் லைன்ல நமக்கு ட்ரெண்ட் லைன எக்ஸ்பெக்ட் பண்ணி கீழ வந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் குடுத்துருக்கு. ஸோ ரிஜெக்ஷன் கேண்டில் கன்ஃபர்மேஷனும் இருக்கு. இது என்ன ஆகும்னா, திரும்ப இங்க வரைக்கும் புல் பேக் ஆகும். அதாவது 106.9 வரைக்கும் நமக்கு மார்க்கெட் இங்க புல் பேக் ஆகுறதுக்காக வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் இங்கேருந்து புல் பேக் ஆயிட்டு, திரும்ப இங்கேருந்து மார்க்கெட் அப்ல போகும். ஸோ அததான் வந்து நான் அங்கேயும் சொல்லியிருந்தேன். இது கீழ இறங்கும்போது கோல்டு வந்து மேல போகும். அப்ப திரும்பி இது மேல போகும்போது கோல்டு வந்து கீழ வந்துரும். ஓகேவா? இதுதான். இதோட இதோட சினாரியோவுக்கும், அதோட சினாரியோக்கும் டோட்டலா ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ அத வந்து இத கன்ஃபர்மேஷன்ஸ்னா ஒரு பேரலல் கன்ஃபர்மேஷனா நம்ம இத வந்து எடுத்துக்கலாம். DXY ஓகேங்களா? ஓகே. நம்ப கோல்டு வந்து இப்ப பார்த்தாச்சு. இதுல என்ன மேஜரா பெரிய டைம் ஃப்ரேம்ல ஒரு ஸ்விங் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணலாம் அப்டின்னா, நீங்க இந்த புல் பேக் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல என்ட்ரி எடுத்துட்டு நம்ம செல் ப்ரொஜெக்ஷன் பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து செல் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆ ஆ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துருச்சு. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்துருச்சு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம புல் பேக்ல நம்ம என்ட்ரி குடுத்து செல் கால் பார்க்கலாம். இங்க வரைக்கும் நமக்கு வந்து டார்கெட்ட வச்சுக்கலாம். எங்க அப்டின்னா, இந்த ஆர்டர் பிளாக் பிரேக்கர் வரைக்கும் வச்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, இங்க வந்து அன்மிட்டிகேட்டட் டிமாண்ட் ஜோன் ஒண்ணு இங்க இருக்கு. ஓகேவா? இந்த ஏரியா இருக்கு. இந்த அன்மிட்டிகேட்டட் டிமாண்ட் ஜோன்ல நம்ம வந்து ஆர்டர் வந்து நம்மளோட டார்கெட் வந்து வச்சுக்கலாம். மார்க்கெட் இங்கேருந்து திரும்ப புல் பேக் ஆயிட்டு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இதுல சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சப்போர்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா 2810.4, 2832.8, 2858.1 ஓகேவா? இந்த லெவல்ஸ்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் லைனா ஆக்ட் ஆகும். சப்போர்ட் பிரைஸா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? சரி. அடுத்து இப்போ நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டி நான் வந்து ஓவராலா வந்து நம்ம அனாலிசிஸ் தான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர, இது வந்து டே ட்ரேட்ல வந்து நான் சொல்லல. நான் போன தடவ சொன்ன மாரியே லாஸ்ட் வீக் அனலைசிஸ் பண்ண மாரியே தான் மார்க்கெட் வந்து நல்லா மூவ் ஆயிட்டு இருந்தது. அதே மாரி தான் நம்ம லைவ்லயும் ட்ரேட் எடுத்து காமிச்சிருந்தோம். ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்னா, நல்ல பேரிஸா குடுத்துட்டான். நல்லா நிஃப்டி வந்து கீழ இறங்கிட்டே போகுது. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே வந்து கீழ தான் டவுன் ட்ரெண்ட் தான் ஆயிட்டு இருக்கு. நமக்கு இங்கேயே வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துட்டான். ஒரு மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இந்த இடத்துல இருக்கு. இங்க இருக்கு. மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இந்த மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன சொன்னா, திரும்ப ஒரு புல் பேக் ஆகும்னு சொல்லியிருந்தேனா, அதே மாரி தான். புல் பேக் குடுப்பான். ஆனா இங்க வந்து புல் பேக் எதுவுமே குடுக்கல. இங்க வந்து பிரைஸ் ஆக்ஷன வந்து நல்லா மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. பிரைஸ் ஆக்ஷன எக்ஸ்பெக்ட் பண்ணுது. 2 இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, நமக்கு தேர்ட் டச்சு திரும்ப ஒரு சின்ன புல் பேக் குடுத்துட்டு, ஏன்னா இந்த இம்பல்ஸ் மூவ் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரீவியஸ்லயே பார்த்தா தெரியும். ஒரு நல்ல ஒரு பேரிஷ் கேண்டிலு திரும்ப இம்பல்ஸ்ல மேல போயிட்டு திரும்ப கீழ வரான். ஸோ அதே ஃபார்முலா தான். மார்க்கெட் வந்து என்ன பண்றான்னா, கீழ வரான். ஒரு பேரிஷ் குடுத்துட்டு ஒரு புல் பேக்கு, திரும்ப பேரிஷ் குடுத்துட்டு ஒரு புல் பேக்கு, திரும்ப பேரிஷ் குடுத்துட்டு ஒரு புல் பேக்கு, திரும்ப பேரிஷ் குடுத்துருக்கான். அடுத்து ஒரு புல் பேக் போகும். ஓகேங்களா? சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சின்னதா ஒரு புல் பேக் குடுப்பான். புல் பேக் வந்து எந்த லெவல்ஸ் வரைக்கும் வரும்னா, 2000 எங்க வரும்? 22,330 22,330 அந்த லெவலுக்கு தான் வந்து மார்க்கெட் வந்து கீழ புல் பேக் குடுப்பான். ஓகேங்களா? புல் பேக் குடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணுவான்னா, இல்ல அப்டின்னா ஒரு சின்ன கன்சால்டேஷன் சைட்வேஸ் இங்க போயிருக்கு பார்த்தீங்களா தெரியும். ஓகேவா? இந்த சைட்வேஸ் மாரியே இங்க ஒரு சின்ன சைட்வேஸ் ஃபார்மேட் ஆயி இந்த ட்ரெண்ட் லைன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இந்த ட்ரெண்ட் லைன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். எந்த பிளேஸ்ல அப்டின்னா, 22,237ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் திரும்பவும் கீழ வருவான். இங்க மேஜரான சப்போர்ட் ஜோன் இங்க தான் இருக்கு. இங்க லிக்விடிட்டி அதிகமா இருக்கு. அதாவது 21,700ல 21,703 இந்த பிரைஸ் ரேஞ்சுல நமக்கு லிக்விடேஷன் அதிகமா இருக்கு. இந்த லிக்விடிட்டிய வந்து மார்க்கெட் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்டின்னா, இப்போ நியூஸ் பேசிக்கா பார்த்தோம்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே நம்மளோட மார்க்கெட்ல இருந்து வெளியில போறாங்க. ஸோ அவங்க வெளிய போகும்போது, அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் எல்லாம் வெளியில போகுது. ஸோ அதனால மார்க்கெட் ஸ்டேபிள் இல்லாம கொஞ்சம் கிராஷ் ஆகி கீழ வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு கரெக்ஷன் தான். ஏன் அப்படின்னு சொல்லப்போனா, மார்க்கெட்டோட பீக் வந்து 23,000 கிட்டத்தட்ட போயிடுச்சு. சாரி 23,000ன்ற பாருங்க. மார்க்கெட் வந்து பீக்கு 24,800 அதுக்கு மேலேயும் வந்து நமக்கு லாஸ்ட் இயர்ல இன்னும் ஹையா பார்த்தோம்னா 26,000 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா? இந்த 26,000 வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா, நம்மளால இன்வெஸ்ட்மென்ட் பண்றது கொஞ்சம் சிரமம். ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ இந்த கரெக்ஷன் குடுக்கறது இவ்வளோ பெரிய மார்க்கெட் வந்து இவ்வளோ பெருசா வந்து நமக்கு
கீழே வருவது ரொம்ப ரொம்ப நல்லது தான். அஸ் எ ட்ரேடரா, இன்வெஸ்டரா இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்லது தான். நமக்கு இன்வெஸ்டரா இருக்கிறவங்களுக்கும் நல்லது தான். மோர் இன்வெஸ்டர் கிடைக்கும். அந்த கையில போய் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் லாஸஸ் பார்ப்பாங்க. ஸோ ட்ரேடரா இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நல்லா வந்து இப்போ எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து இப்போ மேக்ஸிமம் ஒர்க் ஆகிற டைம் பீரியடாக இருக்குது. எல்லாரோட ஸ்ட்ராட்டஜியுமே நல்லா ஒர்க் ஆகும். அது கொஞ்ச நாள் இருக்கும். ட்ரேடிங்கில் வந்து கொஞ்ச நாள் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் ஆகும். கொஞ்ச நாள் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் ஆகாது. நம்ம ஸ்டாப் லாஸ் ரன் பண்ணிட்டு வெளில வந்துக்கிட்டே இருப்போம். ஸ்டாப் லாஸ் அடிச்சு வெளில வந்துக்கிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ப்ராப்பராக அனலைசிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட அடுத்த லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மேக்ஸிமம் எங்கேருந்து பை ஆக ஆரம்பிக்குன்னா 21,703ல தான் வந்து மார்க்கெட் திரும்ப வந்து புல் பேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை இங்கேயே பிரேக் அவுட் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டான், திரும்ப இங்கே பிரேக் அவுட் கொடுத்தோம் அப்படின்னா 22,330ல பிரேக் அவுட் கொடுத்துட்டோம் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு புல் பேக் கொடுத்து இந்த லெவல்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து ரீச் பண்ணுவோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ரீச் பண்ணுறது என்னன்னா 22,734. அந்த ரெசிஸ்டன்ட் லைனை வந்து ப்ரைஸை வந்து ரீச் பண்ணும்போது நமக்கு புல் பேக் நடக்கும். அந்த புல் பேக்லேருந்து திரும்பவும் மார்க்கெட் வந்து ஒரு பேரிஸ் ஆகிட்டு 21,700ல வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டு இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த லெவலில் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட்டு இந்த மேஜர் ட்ரெண்ட் லைனை எக்ஸ்பெக்ட் பண்ண வருவோம். இந்த மேஜர் ட்ரெண்ட் லைனை நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கணும். அதாவது 23,100 பிரேக் அவுட் பண்ணால் தான் மார்க்கெட் ப்ராப்பரான பைக்கு போகும். அப்படி இல்லைன்னா 21,200ல நமக்கு சப்போர்ட் எடுத்து லிக்விடிட்டி ஸ்வைப் பண்ணிட்டு சப்போர்ட் எடுத்தானா தான் இங்கேருந்து மார்க்கெட் பை ப்ராப்பராக போகும். அது வரைக்குமே செல்லு தான் பார்க்கலாம். ஸோ மண்டே அண்ட் டியூஸ்டே நம்ம இது வந்து ஒரு புல் பேக் நடக்கும். புல் பேக் நடக்கிற டைமில் நம்ம பைக்கான ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியும் அதே சினேரியோ தான். மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு. அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருவோம். சப்போர்ட் நமக்கு மிட் லெவல், அதாவது ஒரு மிட் லெவல் வந்து இதுதான். இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனு. இது வந்து நமக்கு ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகிருக்கு. நல்லா பிரேக்கெட் கொடுத்து கீழே வந்திருக்கான். ஒரு புல் பேக் கேண்டில் வச்சிருக்கான். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுவோன்னா இந்த இடத்துல போயிட்டு இந்த லிக்விடிட்டி இந்த கேப்ஸ் பார்த்தியா இங்கே வந்து ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் இன்னும் கீழே வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இவன் எங்கேருந்து புல் பேக் ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து இடத்துல வந்து அதாவது 47,890லேருந்து மார்க்கெட்டு திரும்ப புல் பேக் ஆகும். இதுக்கு கீழே மார்க்கெட் போகாது. ஓகேங்களா? இதுக்கு கீழே மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா ஓவர் கரெக்ஷன் ஆயிரும். இதுக்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட் கிராஷ் தான் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல நிறைய லிக்விடேஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப கீழே போயிடும். ஸோ இதுலேருந்து மார்க்கெட் வந்து புல் பேக் ஆயிடுவான். ஸோ இப்போ நிஃப்டியில் சொன்ன அதே சினாரியோ தான். மார்க்கெட் வந்து ஒரு பேரிஷ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான். திரும்ப புல் பேக் ஆகிறதுக்காக 48,520 ஆர் 48,700 இந்த டூ ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் ஆகிட்டு திரும்ப வந்து செல்கால் போகலாம். மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் அவுட் பண்ணுறானோ, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மெட்டிகேட் ஆகும்போது இந்த ப்ரைஸ் லெவல் அதாவது 48,700ல மெட்டிகேட் ஆகுது. அந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தானா அடுத்து சின்ன புல் பேக் கொடுத்து இந்த இடத்துல இருந்து இது சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான் மார்க்கெட் இந்த லெவலில் இருந்து போகணும். அதாவது எங்கே இருந்துன்னா 48,900 நமக்கு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும்போது மட்டும்தான் மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அது வரைக்குமே மார்க்கெட் வந்து நமக்கு டவுன் ட்ரெண்டு தான். ஸோ இன்ட்ராடேல நமக்கு வந்து இந்த புல் பேக் கன்ஃபார்ம் நடக்கும். ஓகேவா? இன்ட்ராடேட் பார்க்கும்போது இந்த புல் பேக் கன்ஃபார்ம் நடக்கும். இந்த புல் பேக்கில் நம்ம பைக்கான ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆனால் இந்த கேண்டிலோட விக்ஸை வந்து நம்ம பார்க்கும்போது தெரியுது ரொம்ப செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ நமக்கு ரெண்டுமே போத் ஆர் வந்து டாமினேஷனாக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் நடந்து அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம பை ஆர் செல் வந்து பிஇ ஆப்ஷன் இல்லை கால் ஆப்ஷன் சிஇ ஆப்ஷன் இதை வந்து நம்ம பை பண்ணி போகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இதோட சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 47,891 48,165 அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ட் வந்து 48,700 48,970. ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக அனலைசிஸ் பண்ணிட்டு சேஃபாக வந்து ட்ரேட் எடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் ஏதாவது தெரியப்படுத்துங்க. நான் ஏதாவது அனாலிசிஸில் தப்பாக இருந்தாலோ இல்லை அனாலிசிஸை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னாலும் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் கமெண்டில் ஷேர் பண்ண தயாராக இருக்கேன். ஸோ see you next video. Bye friends.